ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் நித்திய கன்மலை வெளிச்சம் என்ற வார்த்தையின் தலைப்புகளிலே இந்த கடைசி கால இரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து வருகிற இந்த நாட்களிலே இதோ வேதாகமத்தின் இந்த பகுதியிலிருந்து நித்திய கன்மலை வெளிச்சமாக நித்திய ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்களிலே தேசத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த தலையாய கடமையாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே இந்த தலைப்பில் மீண்டும் வேதாகமத்தில் யோசுவா என்ற ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த யோசுவா கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த வேலையை, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை எப்படி செய்தார், தேசம் அவருக்கு முன்பாக எப்படி இருந்தது என்பதையெல்லாம் குறித்து இந்த நாட்களிலே அந்த தேவ மனிதரை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து நாமும் யோசுவாவை போல தேவனுக்கு பயன்பட கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், உபாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்திலே சொன்னார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பாருங்கள், இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற தேசம் நம்முடைய இந்திய தேசம், இன்னும் நம்மை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள், இன்னும் உலகம் முழுவதும் இருக்கிற தேசாதி தேசங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் 150 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நமக்கு முன்பாக இருக்கிற இந்த நம்ம இந்திய தேசம் நல்ல தேசம். அது மாத்திரமல்ல, உலகத்தில் கர்த்தர் உங்களை எந்த தேசத்தில் நாட்டியிருக்கிறாரோ அந்த தேசம் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல தேசம். அப்போ அந்த நல்ல தேசத்தில் பாருங்கள், அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக மோசேயின் நாட்களிலே யோசுவாவும் காலேப்பும் இன்னும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தேசத்திலே நம்மை நாட்டியிருக்கிறார். ஆகவே ஒருவேளை நீங்கள் பார்க்கிறவர்கள் இந்திய தேசத்தில் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு மற்ற தேசங்களிலே இருக்கலாம். எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்ததற்கு ஒரு காரியம் உண்டு. ஆகவே அந்த தேசத்துக்கு நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, தேசம் யோசுவாவுக்கு முன்பாக, மோசேக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப அந்த தேசத்தினுடைய சில கனிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அங்கே போகிறவர்கள் அந்த தேசத்தை போய் வேவு பார்க்கிற பொழுது அவன் உடன் சென்ற யோசுவா காலேப்புடன் சென்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த தேசத்தை குறித்து மிகவும் அங்கே இருக்கிற மனிதர்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, அவருடைய வாழ்வாதாரத்தை குறித்து, அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அது மிகவும் மோசமான தேசம், அங்கே மிகவும் ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அந்த தேசத்தை சுதந்தரிக்கவே முடியாது அப்படியெல்லாம் என்று சொல்லி அவிவிசுவாசத்தோடு தன்னுடைய மாம்சத்திலே வருகிற எண்ணங்களை பார்த்து பயந்து விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் துர்ச்செய்தி சொன்னவர்கள். ஆனால் அதிலே 2 பேர் மாத்திரம், காலேப்பு யோசுவா மாத்திரம் நல்ல செய்திகளை மோசேக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த தேசம் நல்ல தேசம், அதில் இருக்கிற கனிகளை பார்க்கிற பொழுது அப்போ அந்த தேசத்தை தேவன் முன்குறித்து யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் அங்கே வைக்கிறதையும் மோசேயின் மூலமாய் நடத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளமாக, முன்னோட்டமாக, முன் அடையாளமாக வேதாகமத்திலே பல பாத்திரங்கள் வைத்திருந்தாலும் அதில் மோசேயும் ஒருவர். ஏனென்று சொன்னால் மோசேயை சொல்லுகிற பொழுது என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மோசே என்று சொல்லுகிறார். அப்ப அவரால் வளர்க்கப்பட்டு வழிநடத்தப்படுகிற இந்த யோசுவாவும் காலேப்பும் பின் நாட்களிலே அந்த தேசம் முழுவதையும் சுதந்தரிக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், உங்கள் ஆண்டவர் ரட்சித்திருப்பார். ஒருவேளை நீங்கள்
ஒரு சபை விசுவாசியாக இருக்கலாம், ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம், இல்லை ஒரு பகுதி நேர வேலைக்காரராக இருக்கலாம், இல்லை முழு நேரம் சபை ஊழியம் செய்கிற போதகராக இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், டீச்சிங் பண்ணுறவங்களாக யார் ஒன்றாலும் இருக்கலாம். கர்த்தர் உங்களை எப்படி எந்த சூழ்நிலையில் எப்படி அழைத்து வந்திருக்கிறாரோ, எந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரோ, எந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறாரோ அங்கே நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அது கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், பெருநகரமாக இருக்கலாம், கடற்கரை ஓரமாக இருக்கலாம், சமவெளி பகுதியாக இருக்கலாம், மலைப்பட்டணமாக இருக்கலாம், பள்ளத்தாக்காக இருக்கலாம், எங்கே வைத்தாலும் கர்த்தர் அங்கே உங்களை நாட்டினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வைத்தாரோ அந்த வகையான கனிகளை கொடுத்து அங்கே இருக்கிற மற்ற மக்களை கர்த்தர் பக்கமாய் நடத்தி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிலத்திலே உங்களை கர்த்தர் ஒரு விதையாய் விதைக்கும்படியாக உங்களுடைய தாயின் கருவிலே அந்த பட்டணத்திலே தேசத்திலே கர்த்தர் உங்களை விதைத்திருக்கிறார். அங்கே நீங்கள் அவருடைய கற்பத்தின் கனியிலே உங்களை ஒரு விதையாக கற்பத்தின் கனியிலே வைத்து ஆண்டவர் உங்களை இந்த பூலோகத்திலே ஒரு மனிதனாய் மனுஷியாய் கொண்டு வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல அந்த பட்டணத்துக்காக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எனவே பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் யாவரும் ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு, ஒருவேளை நீங்கள் பிறந்தது ஒரு பட்டணமாக இருக்கலாம், ஒரு தேசமாக இருக்கலாம், இப்பொழுது நீங்கள் குடியேறி இருக்கிற தேசம் வேறு தேசமாக இருக்கலாம், வேறு மாநிலமாக இருக்கலாம், வேறு கிராமமாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரு நகரமாக இருக்கலாம். பாருங்க, பிறப்பு ஒரு இடம், வளர்ப்பு ஒரு இடம், இப்பொழுது இந்த நாட்களில் நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கிற இடம் வேறு ஒரு இடமாக இருக்கலாம். அப்போ ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு இடத்திலும் பழக்கி கொண்டு வந்து இந்த நாட்களிலே நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று பரலோகம் முன்குறித்திருக்கிறதோ அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா, மகிழ்ச்சியாக இருப்பாங்களா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா, நம்ம ஆரவாரத்தோடு இருக்கிறோமா? இல்லை. சிலர் உபத்திரவத்தில் இருப்பீங்க, சிலர் சந்தோஷமாக இருப்பீங்க, சிலர் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சிலர் நெருக்கத்தில் இருப்பீங்க, சிலர் ஏண்டா நம்ம இந்த ஊழியத்துக்கு வந்தோன்னு கூட இருக்கலாம், சிலர் கடன் பிரச்சனை, எப்படியோப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு தேவனை மாத்திரமே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுவது நல்லது. தேவன் நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும் அது பரலோகத்தில் மகிமையாய் உங்களுக்கு எழுதப்படும். நீங்கள் இந்த பூமியிலே எதை இழந்தாலும், யோபு பாருங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை தூஷிக்கவில்லை. மாறாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அதே மாதிரி தான் இந்த யோசுவாவின் காலத்திலும் பட்டணம் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மோசேயின் காலங்களுக்கு அடுத்தது யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பனார் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய சந்ததியில் உங்கள் தாத்தா பாட்டி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அடுத்து உங்கள் தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு உங்களை வழிநடத்திருக்கலாம். இன்றைக்கு யோசுவா போல ஒரு வாலிபனாய் நீங்கள் இருக்கலாம், இல்லை வளர்ந்து வருகிற ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், இல்லை இளம் ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை முதல் தலைமுறையாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு மோசேக்கு சொன்னது போல யோசுவாவை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்தரமும் இந்த லிபனனும் தொடங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசமும் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு,
திகையாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பிரியமானவரே, பிரியமான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவர் ஏன் என்ற இந்த நாளில் எத்தனையோ கொள்ளை நோய் வந்தது, எத்தனையோ கொரோனா வந்தது, எத்தனையோ வியாதிகள் வந்தது, எத்தனையோ இயற்கை இடர்பாடுகள் வந்தது, ஏன் உலகம் முடிகிற ஒரு தருவாயில் எத்தனையோ ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டுகள், எத்தனையோ விதமான நோய்கள், எத்தனையோ விதமான பசி, பஞ்சம், பட்டினி வந்த பொழுதும் அவை எல்லாவற்றிலும் தப்புவித்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஜீவனோடு உயிரோடு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பரலோகம் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறது. பரலோகம் உங்களை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. அந்த திட்டத்தை உங்களை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்ற முடியும். அதனால்தான் ஆண்டவர் அநேக நேரத்தில் பரிசுத்தவான்கள் மூலமாக, அநேக நேரத்தில் சபையின் மூலமாக, அநேக நேரத்தில் சுவிசேஷ கூட்டத்தின் மூலமாக, அநேக நேரத்தில் ஆராதனை வேளையில், அநேக நேரத்தில் எழுப்புதல் கூட்டங்களிலே கர்த்தர் உங்களோடு இடைபெட்டு கொண்டே இருப்பார். வசனத்தின் மூலமாய் பேசுவார், அபிஷேகத்தின் மூலமாய் பேசுவார், தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுவார். கர்த்தர் உங்களை நித்தமும் அவர் கொடுத்த திட்டம், பரலோகத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தரை உங்களை என்ன பண்ணிட்டு இருப்பாரு? புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும், உங்களை கொண்டுதான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பரலோகம் உறுதியாயிருக்கும். தேவன் ஒருவரை முன்குறித்தார், முத்திரை போட்டு விட்டால், ஒருவனை அடையாளப்படுத்தி விட்டால், அதை வேற யாரை கொண்டு செய்ய முடியாது. ஒரு மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் ஆபிரகாமை வைத்து செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஆண்டவர் நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, நாங்கள் ஒரு பரம்பரை கிறிஸ்துவங்க, இல்லை நான் இப்போ தான் முதல் தலைமுறை கிறிஸ்துவன், நான் வேலை செய்கிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு காரியம் பண்ணுறேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த பட்டணத்துக்கு ஒன்று அழைச்சி வந்தது நீ வேலை செஞ்சு, நீ பிஸ்னஸ் பண்ணி, இல்லை வேறு ஏதாவது உலக காரியங்களை செய்து பணத்தையும் பொருளையும் புகழையும் மனிதன் சம்பாதிப்பதல்ல, ராஜ்யத்துக்காக கர்த்தர். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் தெரியணும், நான் எங்கோ பிறந்தேன், எங்கோ வளர்ந்தேன், இன்றைக்கு இந்த பட்டணத்தில் இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வர வேண்டும்? நீங்கள் ஆபிரகாம் எடுத்துங்க, ஏன் மோசே எடுத்துங்களேன், அவர் எங்கே அரண்மனையில் பிறக்கிறாரு, 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் உருவாக்குறாரு, 40 வருஷம் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்தி செல்லுகிறார். அப்ப நீங்க அதே மாதிரி எடுக்கணும். யோசுவாவை பாருங்க, பெரிய என்ன அந்த ஜனங்கள் லட்சக்கணக்கான இருக்கிறார்கள். மோசே என்ற மிகப்பெரிய ஒரு தாசன் இவர்களை வழிநடத்த முடியறதுக்கு ரொம்ப திணறி போகிறார். ஏனென்று சொன்னால் இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது மோசே சில நேரத்தில் ஸ்தம்பித்து போயிருக்கிறார். ஆனால் மோசேயுடைய காலங்கள் முடிகிறது, ஆண்டவர் யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். யோசுவாவை பார்த்து இப்ப யோசுவா பயப்படுறாரு, நான் ஒரு வாலிபனா இருக்கிறேன், என்னை விட முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், என்னை விட பெரியவர்கள் இருக்கிறார்கள், என்னை விட கோத்திர பிதாக்கள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், நான் சொன்னா இவங்க கேட்பாங்களா ஆண்டவரே அப்படின்னு மோசேக்கு ஒரு பயம், யோசுவாவுக்கு ஒரு பயம் வருது. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், நான் மோசையோடு எப்படிலாம் இருந்தனோ அப்படியெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அருமையான என் சகோதரனே சகோதரியே, நீ வாலிப மகளா இருக்கலாம், நீ ஒரு வாலிப மகனா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை நீ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை நீ ஒரு உடன் ஊழியராக கூட இருக்கலாம். இப்போதான் ஒரு சபையை ஒரு கிராமத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஐயோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே, பெரிய பெரிய ஸ்தாபனம் இருக்கிறதே, மிக பிரபலமானவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு முன்பாகலாம் பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்களே, பிரபுக்கள் இருக்கிறாங்களே, அதிகாரிகள் இருக்கிறாங்களே, இவங்க முன்னாலெல்லாம் போய் என்னால் பேச முடியுமா? இவர்களுக்கு முன்பாக என்னை நடத்த முடியுமா? நீ கலங்காதே, திகையாதே. உன் மாம்சத்துக்கு பார்க்கிற பொழுது அவர்கள் பெரியவர்கள், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ உங்களை எப்படி பார்க்கிறாரோ கர்த்தர் எல்லாவற்றையும் அப்படித்தான் பார்ப்பார். ஒரு மோசே எப்படி கர்த்தருக்கு பிரியமானவரோ யோசுவாவையும் கர்த்தர் அப்படித்தான் பார்த்தார். மனிதனுக்குள்ளாகத்தான் செல்வ செழிப்பை வைத்து, அறிவை வைத்து, ஆசீர்வாதத்தை வைத்து, அவருடைய பின்புலத்தை வைத்து, அவருடைய வளர்ச்சியை வைத்து, அவருடைய திறமையை வைத்து, அவருக்குள்ள காரியத்தை வைத்து நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. மனிதனும் முகத்தை பார்த்து தீர்மானம் செய்கிறவன், ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். பாருங்க, இந்த யோசுவா கூடவே இருக்கிறான், ஒரு யுத்த தளபதி, மோசேக்கு பக்கபலமாய் இருக்கிறார். தன்னை நடத்துகிற ஒரு தலைவன் மோசே, தன்னுடைய ஆசாரியன், தன்னை நடத்துகிற
தலைவரை பார்க்கிறார். இந்த மோசேயுடைய வழிகள் எப்படி இருக்கிறது, எப்படி அதிகாலமே போய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் கண்மலையிலே போய் கொடுமுடியிலே போய் தேவனோடு எப்படி இருக்கிறார், எப்படி இந்த ஜனங்களை நடத்துகிறார், ஒவ்வொன்றையும் யோசுவா மோசேயின் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆகவே மோசேயை காட்டிலும் வல்லவர், பெரியவர், நீதிமான், இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மோசேயே உருவாக்கினவர் உங்களோடு இருக்கிறார். அன்றைக்கு யோசுவாவோடு ஒரு மோசே என்ற ஒரு மனிதன், தேவ மனிதன் தான் இருந்தார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் மோசேயே உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு எனக்கு சுதந்திர வீதத்தை கொடுத்திருக்கிறார். அது எப்படியா, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகார புத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த நாட்கள்ல நாம் அப்பாவின் நாமத்தை கொண்டு போய் பிரசாவப்படுத்துகிற பொழுது அப்பாவுக்குரிய கனம் நமக்கு கிடைக்கும். கனம் மட்டும்தான் கிடைக்குமா பிரதர், கனம் மட்டும்தான் கிடைக்குமா பாஸ்டர் அப்படின்னா கனவீனமும் வரும். இயேசு கிறிஸ்துக்கு எல்லா இடத்திலும் புகழ்ச்சியா இருந்தது, எல்லா இடத்திலையும் மகிழ்ச்சியா இருந்தது. அடித்தார்கள், காரி துப்பினார்கள், தலைமுடியை பிடித்தார்கள், தாடியை பிடித்தார்கள், காரி துப்பினார்கள். ஒரு ஆட்டை அடிக்க கொண்டு போகிறது போல, மயிர் கத்திரிக்க கொண்டு போகிற ஆடை போல கொண்டு போகிற பொழுது அவர் வாய் தரவாதவராய் இருந்தார். கன்னத்திலே அறைந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசவில்லை. மோசேக்கு அப்படித்தானே வந்தது. ஜனங்கள் கல்லெறிய பார்த்தாங்களே, ஆனால் அந்த ஜனங்கள் மோசேயை எவ்வளோ பாடுபடுத்தி அவரை கோபப்படுத்தி பல காரியங்கள், ஏன் அந்த பரம கானானுக்குள்ள போகாததுக்கு இந்த ஜனங்கள் தானே காரணம். அந்த ஜனங்கள் தானே அவனை கோபப்படுத்தினால முதலாவது கண்மலை அடிக்க சொன்ன ஆண்டவர், ஒரு முறைதான் கண்மலை அடிக்கப்பட வேண்டும், ஒரு முறைதான் கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அறையப்பட வேண்டும் என்பது பரலோகத்துடைய சட்டம் திட்டம். ஆனால் 2வது முறையும் அடித்த பொழுதுதான் தேவனுக்கு மோசே மேலே ஒரு விதமான வருத்தம் வந்தது. கோபம் இல்லை, வருத்தம். மோசே இப்படி நிதானத்தை கோபப்பட்டுட்டாரே என்று சொல்லி. அப்ப இந்த நாட்களில் மோசேக்கு அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தான் கிடைச்சது. இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேரை சொல்லால் அடிக்கிறோம், கல்லால் அடிக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறோம். ஒரு மோசே ஒரு நாள் கோபப்பட்டதை இன்றளவுக்கும் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டி கொடுத்ததை இன்றளவுக்கும் சொல்லுகிறோம். ஒரே ஒரு முறை இஸ்ரவேலர்களும் ரோம பேரரசும் யூதர்களும் அவரை கொலை செய்ததை இந்நாள் வரைக்கும் லட்சக்கணக்கு முறை சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனையோ முறை, ஒரு நாளில் எத்தனையோ முறை பாவம் செய்கிறோம், அவர் நாமத்துக்கு விரோதமாய் செய்கிறோம். அவரை அறிவிக்க வேண்டிய இடத்துல அறிவிக்காமல் அநேகர் மரித்து போகிறார்கள். பாருங்க, மோசே இடத்துல கற்றுக்கொண்ட யோசுவா எல்லா தேசத்தையும் சுதந்தரிக்கிறார். இந்த கடைசி நாட்களில் இயேசுவை கர்த்தரை அறியாததே மிகப்பெரிய ஒரு பாவம். இன்னைக்கு பாவம் சொன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, பாவத்தின் கிரியைகளை குறித்து தான் நமக்குள்ள இருக்கும். விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, சீட்டாட்டம் பண்றது, இன்னும் திருடுறது, பொய் சொல்றது, மற்றவங்களுக்கு விரோதமாய் பிராது பண்ணுகிறது, இதையே தான் பாவம் சொல்லி, இது பாவத்தின் கிரியைகள். அப்ப முதல் பாவம் எது? இயேசுவை அறியாதது. அவர்தான் இரட்சகர், அவர்தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர், அவர்தான் முழுமையாய் விடுதலை அடைய செய்கிறவர், அவர்தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து இரட்சகராகிய அவருடைய கரத்திலிருந்து தான் நமக்கு நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிற, பாவத்தை மன்னிக்கிற பரிசுத்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இதை செய்யும் என்பதை எவன் ஒருவன் அறியாமல் இருக்கிறானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் பாவ மன்னிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அவர் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எவன் அறியாமல் இருக்கிறானோ அவனே முதலாவது பாவி. அதனால்தான் பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, எனக்காக கல்வாரி சிலுவையில நீ ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி எந்த ஆத்துமா தன் வாயினால் அறிக்கை செய்கிறதோ அந்த ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமாய் உண்டு. சரி, அறிஞ்சிட்டேன், அப்படிதான் வாழ்றேன், சர்ச்சுக்கு போறேன், அறியாமல் இருக்கிறதே பாவம்னா, நீ அதை அறிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லாம இருந்தா அது மகா பாவம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு இடத்துல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது, அங்க ஒரு கரண்ட் கம்பி விழுந்து அருந்து கிடக்குது.
போனால் சாக்கடிச்சு செத்துருவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டு வழியாக போகிறாங்க, ஒரு 10 பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க, இல்லை ஒரு சின்ன பிள்ளை போகுதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல கரண்ட் கம்பி அருந்து கிடக்குது, அங்கே போய் அந்த தண்ணியில் காலை வச்ச சாக்கடிச்சு செத்துருவாங்கன்னு தெரியும். ஆனால் நீ சொல்லாமல் இருந்தா நீ எப்பேற்பட்ட மகா பாவி. மற்றவங்க பார்த்தாங்கன்னா, ஏன்பா அந்த இடத்துல கரண்ட் கம்பி அருந்து கிடந்ததே உனக்கு தான் தெரியுமே, நீ சொல்ல வேண்டியது தானே, நான் ஏன் சொல்லணும்னு கேட்டால் இந்த ஒவ்வொரு உலகம் என்ன உங்களை பற்றி என்ன சொல்லும்? மோசமான ஆளுப்பா, மோசமான மனுஷனாக இருப்பான் பலக்கு, மகா கொடூரமாக இருப்பான் பலக்கு. ஒரு உயிர் போக போது தெரியும், நல்லா தெரிஞ்சே சொல்லாமல் இருக்கிற இந்த உலகம் எப்படி தூற்றுமோ, இது ஒரு மனுக்குலத்துக்கான ஒரு காரணம், ஒரு சரீரத்துக்கான மரணம் தான் ஏற்படும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிந்து அவர்தான் இரட்சகர், அவர்தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர், அவர்தான் அவரிடத்துல வந்தார்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், பரிசுத்தமான வாழ்வு கிடைக்கும் என்று நம்ம அறிந்திருந்தோம். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா அது மகா பாவம். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் வருகிற பொழுது அந்த ஆத்துமா உங்கள் மேலே சொல்லாத யாராயிருந்தாலும் அவர் மேலே குற்றம் சுமத்தும். அப்ப அறியாமல் இருக்கிறது பாவம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை, பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர் என்பதை அறியாமல் இருக்கிறதா முதல் பாவம். அதை அறிந்து தெரிந்து அதன்படி நீங்க ஆலயத்துக்கு போய் ஒரு ஊழியம் செய்து அது மற்றவர்கள் நீங்க பார்க்கிறவங்க, இன்னும் பழகிறவங்க, உடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா அது மகா பாவம். ஏன்னா பாவத்தின் சம்பளமே மரணம் என்று சொன்னா, மகா பாவத்துக்கு மகா கொடிதான ஆக்கினை நியாய தீர்ப்பு நாட்களிலே கிடைக்கும். அதனால தான் இந்த நாளிலே கர்த்தர் நித்திய கன்மலை வெளிச்சம் என்று சொல்லி, இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்ப இருளில் இருக்கிற மனிதர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, இன்னைக்கு இருள் பாருங்க, எத்தனையோ வாலிபர்களுக்குள்ள, எத்தனையோ ஸ்திரீகளுக்குள்ள, எத்தனையோ அதிகாரத்தில் உள்ளவங்களுக்குள்ள, எத்தனையோ ஊழியர்களுக்குள்ள, எத்தனையோ ஆண்டவரை அறியாத அந்நிய மக்களிடத்தில் பாவத்தின் கிரியை பலவிதமாய் கிரியை செய்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை போய் சொல்ல ஆட்கள் இல்லை. தேசத்துக்கு முன்பாக அறுவடை மிகுதியாயிருக்கிறது. 150 கோடி நம்முடைய தேசத்துக்கு முன்பாக இருக்கிறது. அன்றைக்கு யோசுவாவுக்கு வந்து சொன்னார்கள், இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட கனிகள், நல்ல கனிகள் இருக்கிறது என்று சொல்லி, உங்களுக்கும் எனக்கு முன்பாக இந்த இந்திய தேசத்தில் உலகளாவில 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தேசமாகிய இந்திய தேசத்தில் 150 கோடிகள் இருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு கனிகள் இருக்கிறது. இந்த கனிகளை அறிந்து நீங்கள் போய் அந்த கனியை கொண்டு வந்து கத்தட்ட சேர்க்கலைன்னா அந்த கனி என்னாகும் தெரியுமா? அது அப்படியே மழை வந்து காற்றடிச்சு வெயில் உஷ்ணம் ஏறி அதெல்லாம் விழுந்து மண்ணோடு மண்ணாய் மரித்து போய்விடும். இதுக்காகவா ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஏகசுதனை பலியாக ஒப்பு கொடுத்தார்? இல்லை நீங்களும் நானும் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு நம்ம குடும்பம் மாத்திரம் நல்லா இருந்தா போதும், நம்ம ஜாதி சனங்க நல்லா இருந்தா போதும், நமக்கு தெரிஞ்சவங்க மாத்திரம் நல்லா இருந்தா போதும் என்ற ஒரு குறுகிய வட்டத்தோடு இன்றைக்கு நீ இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்காது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய ஊழியத்தில் பாருங்க, யோசுவா பாருங்க, ஒரு எல்லையை மாத்திரம் இல்லை, முதலாவது அந்த மக்கள் போகிறாங்க, யோசுவா வழி நடத்துகிறார். எரிகோ என்ற ஒரு பட்டணத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். அப்ப காலமே எழுந்து யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவன் ஜெபிக்கிற பொழுது, இன்னென்ன விதமாய் ஜனங்களை நீ நடத்த வேண்டும், ஆசாரிகளை சொல்லுகிற பொழுது, அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகிற பொழுது, அந்த யோர்தான் நதியிலே அவர்கள் கால் வைக்கிற பொழுது அது மரண யோர்தான், வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய இருக்கு, அதுல ஒருத்தரும் கடந்து போக முடியாது. நீ இன்னென்ன விதமாய் ஜனங்களை நடத்த வேண்டும் என்பதை யோசுவாவுக்கு தேவன் காலமே சொல்லி தருகிறார். அப்ப காலமே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பொழுது கர்த்தர் நீங்கள் எப்படி இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற குடிகளை சுதந்திரிக்க வேண்டும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பல இனமான சாதி மக்களை, கோத்திர மக்களை, பலவிதமான மொழி பேசுகிற மக்களை, எப்படி பலவிதமான பலன் தருகிற கனிகளை, எப்படி ருசி தருகிற கனிகளை கர்த்தர் பக்கமாய் கொண்டு வர வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்ப உங்களுக்கு ஒரு தரிசன பார்வை இருக்க வேண்டும். அப்ப இந்த பட்டணத்துக்கு நான் ஏன் வந்திருக்கிறேன், இந்த ஊழியத்தை ஏன் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த குடும்பத்தை ஏன் கொடுத்திருக்கிறார், இந்த பிள்ளைகளை ஏன் கொடுத்திருக்கிறார், இந்த மனைவி எனக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார், இந்த கணவனை எனக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நீங்களும் உங்க வீட்டாரும் வென்றால் எதை வெல்லணும்? பாவத்தை வெல்லணும், அக்கிரமத்தை வெல்லணும், அநியாயத்தை வெல்லணும். அப்ப வென்றா கர்த்தரையே நீங்க சேவிக்கிற பொழுது சேவிக்கிற கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறதிலே அற்புதமாய், அதிசயமாய், ஜெயமாய் நடத்த வல்லவராயிருப்பார்.
அதனால தான் யோசுவா அதிகாலமே தேவனை தேடுகிறார். அப்ப பாருங்க, அந்த மரண யோர்தான்ல போகிற பொழுது ஆசாரிகள் கால் பட்ட உடனே தண்ணி குவியலாய் தண்ணி நின்று விடுகிறது. எல்லாரும் கடந்து போன உடனே தான் அந்த யோர்தான் என்ன ஆகிறது? திரும்பவும் பழைய நிலைக்கு வருகிறது. அப்படி என்று சொன்னால் யோசுவாவோடு இருந்த கர்த்தர், மோசேயோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இருப்பார். அப்படி போகிறவங்க எரிகோ பட்டணத்துக்கு போறாங்க. 6 நாள், ஒவ்வொரு நாளும் எப்படி சுற்ற வேண்டும், எப்படி அந்த இடத்துல செயல்பட வேண்டும் என்பதை யோசுவா சொல்லிக் கொடுக்கிறார். 7 முறை சுற்றி வருகிறார்கள். எக்காலம் ஊதப்படுகிறது. எரிகோ இடிந்து விழத்தக்கதாக ஆர்ப்பரிக்கிறார்கள். எரிகோ விழுகிறது. அப்ப ஒரு பட்டணத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும், ஒரு தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், ஒரு குடிகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த கிராமத்தை, அந்த பட்டணத்தை, அந்த நகரத்தை, அந்த இன மக்களை நீங்கள் செபநடையினால் சுற்றி வந்து அந்த மக்களுக்குள்ள காரியங்களை, இன்னும் கட்டப்பட்டிருக்கிற பல சாபங்களை, அவளுக்கு முன்பாக இருளை நீக்க வேண்டும். அப்பொழுது அவளுக்குள்ள இருக்கிற உச்சிதமான கனிகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலவிதமான இனம் மக்களை, கனிகளை நீங்கள் கர்த்தரிடத்திலே கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேசம் நல்ல தேசம், நம்முடைய இந்திய தேசம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற நீங்கள் இருக்கிற இன்னும் மற்ற தேசங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீர்களோ அது நல்ல தேசம். அந்த நல்ல தேசத்தில் பலவிதமான நல்ல கனிகள் இருக்கிறது. அப்போ நீங்கள் வேவு பாருங்கள், ஜபநடை செய்யுங்கள், அந்த பட்டணத்தை சுற்றி பாருங்கள், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு ஒன்றி இணைந்து செயல்படுங்கள். இதனோடு உங்கள் வேலையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு முழு நேரத்தில், உங்களுக்கு ஆண்டவர் எந்த அழைப்பில் எப்படி அழைத்தாரோ அந்த இடத்துல இருந்து அந்த மக்களாய் நீங்கள் தொடர்பு கொண்டு கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அறிந்து அந்த கனிகளெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அதனால் தான் கர்த்தர் உங்களை அங்கே நாட்டியிருக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். உங்கள் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும், உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் தான் தளபதி, அதற்கு நீங்கள் தான் யுத்த தளபதி, அதற்கு நீங்கள் தான் தலைவர். அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த பட்டணத்திலே வைத்திருக்கிறார், அந்த ஊழியத்திலே வைத்திருக்கிறார், உங்களுக்கு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறோ அந்த எல்லைகளிலே வைத்திருக்கிறார். இந்த நாள் முதல் கொண்டு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? நம்மளை வச்சிருக்கிற இடத்துல ஒவ்வொரு பகுதி பகுதியாய் சுதந்திரித்து தேசம் முழுவதையும் யோசுவா எப்படி வெற்றி கொண்டு எல்லா மக்களையும், எல்லா தேசங்களையும் பிடித்து ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நல்ல கனிகளை, உச்சிதமான கனிகளை கர்த்தருடைய கரத்திலே, அவருடைய பாதத்திலே கொண்டு போய் வைக்க யோசுவாவை போல நீங்கள் செயல்படுங்கள். நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக கர்த்தர் ரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷ அறிவியுங்கள். அதை கேட்கிற பலவிதமான மக்கள் தன் இருதயம் திறந்து நல்ல கனிகளை கொடுப்பார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் தயவுள்ள தகப்பனே, இதோ எங்களுக்கு முன்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இதோ கடைசி காலத்தில் தேவன் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வர ஆயத்தமாய் இருக்கிறார். இதோ இன்றைக்கு நீ மரித்தாலும், ஒருவேளை கர்த்தருடைய வருகை இன்றைக்கு உன்னை சந்தித்தாலும் அவரிடத்தில் நீர் வெறுங்கையாய் போகாதபடிக்கு கர்த்தர் தாமதித்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் உன்னுடைய பாத்திரம் வெறும் பாத்திரமாயிருக்கிறது, கரங்களிலே வெறும் கரங்களாயிருக்கிறது. ஆகவே பலவிதமான உச்சிதமான கனிகளை உன் கரத்திலே கொண்டு போய், ஆத்துமாக்களை கொண்டு போய் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து நீர் அவருடைய பாதத்தை முத்தமிடுகிற பொழுது, அவரை சந்திக்கிற பொழுது ஒரு ஸ்தேவானை கர்த்தர் எழுந்து நின்று வரவேற்று பரலோகம் ஆர்ப்பரித்தது போல, பரலோகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது போல ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தாவே, கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த நாட்களிலிருந்து நல்ல கனிகளை, தேசத்தை சுதந்திரிக்க கர்த்ததாமே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து யோசுவாவை நடத்தினது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை நடத்தியது போல இவர்களையும் நடத்தி ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும். பெரும் திரளான கூட்டத்தை ஆதாயப்படுத்தி உங்கள் அண்டையிலே வருகிற போது ஸ்தேவானை காட்டிலும் அதிகமான கனிகளை கொண்டு வர தேவன் பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.